அபியோட அப்பா வாங்கின கடனுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து பயங்கரமாக தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி அப்பா வந்து தவிச்சு போகிறாரு. உடனே அபி வந்து இப்படிலாம் பண்ணுறது நியாயமானு கேட்குறாங்க. நியாயம் தான், என் கடனை கொடுக்கலன்னா அப்புறம் அவ்வளோதான், மரியாதை என் கடனை கொடு, உனக்கு என்ன இப்போ என் கடையை எடுத்துக்கணும், அதுக்காக தான் நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணுற, என் கடையை நீ எடுத்துக்கோ, உனக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன், போதுமா இந்த கடனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்பா சொல்லிடுறாரு. அதனால் வந்து எல்லாருமே சரி ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்காம இல்லை எனக்கு மான மரியாதை தான் முக்கியம், இவ்வளோ வந்து அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான், எதுக்காக நான் வந்து இருக்கணும், அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கடை வேணாம் எனக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட போகிறாரு. அப்படியே வந்து அந்த டைமில் கரெக்டாக முரளி அங்கே வந்துடுறாரு. முரளி வந்து இந்த டைமில் தான் கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் நான் போய் காசை கொடுத்தேன்னா அவர் வந்து என்ன தான் வந்து மாப்பிள்ளையை ஏற்றுப்பார், அப்புறம் என்ன ஈஸியாக நான் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து பணத்தை கொடுக்கலாம் டைமு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாரு நம்ம ராகவ பார்த்து முரளி ஒழிஞ்சிக்கிறாரு. ஐயோ இவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த 5 லட்சம் வந்து உங்களுக்கு நான் கடனாக தான் கொடுக்குறேன், என்ன அந்த கடன் வந்து உங்களால் வந்து பிரச்சனை வருது, ஏன் கடன் உங்களுக்கு பிரச்சனை வராது, நானும் இந்த கடனாக தான் கொடுக்குறேன், நீங்கள் இந்த கடனை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கொடுத்துக்குங்க, நான் வந்து உங்களுக்கு சும்மாலாம் கொடுக்கல புரியுதா அப்படின்னோடனே அது வந்துங்க அப்படின்னோடனே எனக்கு கடையெல்லாம் எழுதி கொடுக்க வேணாம், சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு, எங்கள் தம்பி தான் சொல்லுதில்ல விடுங்க கடையெல்லாம் எழுதி கொடுக்க வேணாங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா பணத்தை வாங்கி அந்த ரவுடிஸ் கிட்ட கொடுத்துட்றாரு. உடனே அவங்க வந்து ஓ இந்த அளவு ஆள் வச்சுருக்கியா நீ, உனக்கு தான் பணத்தை கொடுத்தாச்சுல, மரியாதை இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் எதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே இந்த அளவு ஆயிடுச்சா பார்த்துக்கிறவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாசம் வேண்டி போயிடுறாரு. உடனே வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பரவாயில்லைங்க, நான் வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த பணத்தை முன்னாடி நான் கொடுத்தேன், நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்பயே வாங்கி தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, இல்லைங்க எனக்கு இப்போ கூட இந்த பணத்தை வாங்க விருப்பமே இல்லை, அது உங்ககிட்ட வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கடனாக மட்டும்தான் கொடுத்தேன், இந்த கடனாக வந்து நான் கொடுத்ததுக்கு வந்து எந்த வந்து நீங்கள் வந்து சஞ்சலமும் பட வேணாம், நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து பொறுமையாக நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை தம்பி நான் சீக்கிரமாகவே இந்த பணத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு தலையே சுற்றுது, எங்கே இப்படி ராகவ் வந்தான், ராகவ் வந்துடும் ஆகாஷம் வந்திருக்கான், அப்பா அவங்க வெளியூர் போல எங்கே தான் வந்திருக்காங்களா, சரி எல்லா பிளானும் வந்து சொதுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி உடனே போய் இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லணும், ஆனால் நம்ம சொன்னால் நம்ம வந்து எப்படி கேட்பாங்களே, அதனால் வந்து எப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு விஷயமா வந்து எப்படியா சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து செம்ம டென்ஷனாக கிளம்புறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் வந்து எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாரு அணுக்கிட்ட, அணு வந்து பிடி கொடுக்காதால ஆகாஷ் வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாரு. அணு பார்த்து பயங்கரமாக கதறி அழறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னோடனே நான் உங்களை விரும்புகிறேங்க, அதை வெளிப்படையாக நான் ஒத்துக்கிறேன், போதுமா தயவு செய்து இப்போலாம் வந்து இந்த முடிவுக்கெல்லாம் போயிருக்கீங்களே, இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க, நான் வரமாட்டேன்றாரு. அடுத்து வந்து தயவுசெய்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் தான் உங்களை விரும்புகிறேன் சொல்லிட்டேன்ல அப்படின்னோடனே உடனே வந்து அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. என்னங்கன்னொன்னே அவன் பொய்யா நடித்தாங்க, உண்மையிலே வந்து அவன் தவறான முடிவுக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே அணு வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷை பார்த்து கேட்குறாங்க. எல்லாம் உங்கள் மேலே இந்த லவ் தாங்க காரணம், நீங்கள் எப்படியாவது வந்து உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை, ஆனால் இப்போ சொல்லிட்டீங்கல்லன்னொன்னே சரி அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்டோன்னே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் பேசி ஒரு நல்ல முடிவோடு நாங்கள் இங்கே வரோம், உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி. உடனே அணு வந்து இதெல்லாம் நடக்குமான்றாங்க. கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு ராகவும் ஆகாஷும் சொல்லிட்டு போகிறாங்க.